வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 25. இந்த சீசன் ஆரம்பித்து வெற்றிகரமாக 25 எபிசோடு முடிச்சிட்டோம். எனக்கே பெருமையாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் காலைல ஏஞ்சி பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு நெயில் கட் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. விளாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யாருன்னே தெரில. அவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க, ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் நன்றிகள். காலேஜ் போகும்போது நம்ம ஃபேவரட் எடிட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் எடிட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போனால் நம்ம செலிபிரிட்டி முத்தன் இருக்கார். கேமரா பார்த்தா மட்டும் பேச மாட்டார். பஸ்ஸுக்கு போனால் நம்ம மாமா வந்திருக்காரு, மீசக்கார மாமா. மாமா இப்போ தான் போதையில் மீசி எடுத்துகிட்டு வந்துட்டார். காலேஜ் போனால் பசங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. அது முடிச்சுட்டு கிளாஸுக்கு போனால் எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டால் நம்ம ஜெகன் ப்ரோ கேமிங் மதியம் எக்ஸாம் இருக்குது, வாங்க படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவர் படிக்க சொல்லுவார். பக்கத்தில் ஒருத்தர் ஏர்பாட்ஸ் மட்டும் பாட்டு கேட்டுட்ருக்காரு. அவர் தான் புது நண்பர் தான். அவர் வீடியோவில் காட்டிகிட்டே ஒரு சந்தோஷத்தில் பிஸ்கெட் கொடுத்துட்டாரு. லஞ்சுக்கு சாப்பிட்லாம் நம்ம அட்டிக்கு போயாச்சு. அங்கே போனால் நம்ம ஜெகன் ப்ரோ கேமிங் சாப்பாடு எடுக்க மாட்டுறாருங்க. செம்ம பசியில் இருக்கும். அப்பயே யோசித்தேன், நடா அவர் லேட் பண்ணுறாருன்னு. முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த முட்டையை நான் ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு கேண்டீன் போனால் நம்ம மீசக்கார மாமா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. கிளாஸுக்கு போனால் புது நண்பர் கீழே விழுந்து விளாண்டுட்டுருக்காரு. இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார். இழந்த பல நண்பர் வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. வெளியே ஒன்றும் இல்லை. சரி, எக்ஸாம் ஹாலுக்கு போனால் வெளியே உட்காந்து கூட படிச்சுட்டு இருக்கானுங்க. தீயாக இருக்காங்க பசங்க. பஸ்ஸுக்கு போனால் மாமாவும் தலைவர் ஏதோ தப்பாக பண்ணிட்டுருக்கானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம அட்டிக்கு போனால் நம்ம எம்எம் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அவருக்கு பொது தேர்வு நடந்துகிட்ருக்கு. அதுக்காக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஆனால் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. நானும் எம்மாவும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு போயிட்டு அவர் சூப் குடித்தார். நான் சூப் குடிக்க மாட்டேன், அதனால் நான் சில்லி வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன், பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னு. சரின்னு சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வீட்டுக்கு தோசையும் அது கூட மேட்சிங்காக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டேன். டாட்டா பை பாய். இனிமேல் டெய்லியும் புத்தகம் படிக்கலான்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.